அம்மாடி, விஸ்வா, நான் உயிரோட தான் இருக்கேன். செத்து போன சாந்தினியை காமிச்சு நான் செத்து போயிட்டேன்னு அந்த அகிலா அவங்க எல்லாரையும் நம்ப வச்சுட்டா. அவ நம்ப வச்சா எனக்கு எங்க போச்சு? அவ சுயநலத்துக்காக 1000 சொல்லுவா. எனக்கு புத்தி வேண்டாம்? நான் எப்படி அவளை நம்பல? அவளை பத்தி தெரியல எனக்கு. இந்த கையால உனக்கு கொல்லி போட்டிருக்கேன் நந்தினி. உன் பேரை சொல்லி திதி கொடுத்துருக்கேன் நந்தினி. நான் கொஞ்சம் யோசிச்சிருக்க வேண்டாம்? எனக்கு புத்தி இருந்திருக்கணும்ல. அவளை பத்தி தெரிஞ்சிருந்து நான் சந்தேகமே படல. நான் பண்ணது தப்பு, என் மேலதான் எல்லா தப்பு இல்லைன்னு சொல்லல. பட் ஒன்னா மாதிரியே இன்னொருத்தி இருப்பான்னு இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா நம்ம லைஃப்ல? எனிவே, என்னவா இருந்தாலும் நான் அதை செஞ்சிருக்க கூடாது. ஐம் சாரி. விஸ்வா, உங்களை விட்டு நான் எப்படி பிரிஞ்சு போவேன்? எதுக்கு பிரியணும்? வாழணும். அவ உன்னை என்னென்ன கஷ்டப்படுத்திருப்பான்னு எனக்கு தெரியும். அங்க என்னென்ன கஷ்டம் அனுபவிச்சிருப்பான்னு எனக்கு தெரியும். ரொம்ப அழுதுட்ட, போதும். இங்க பாரு, நீ கிடைச்ச சந்தோஷம் மட்டும் எங்களுக்கு போதும். நீ உயிரோட நினைச்சு நாங்க அழுததும், எங்களை நினைச்சு நீ அழுததும் இன்னியோட முடியட்டும். இனிமே நமக்குள்ள சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு யார் வந்தாலும் சரி, அவளை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ அழாத. அத்தை, அந்த அகிலா என்ன ஒரு காட்டு பங்களால அடைச்சு வச்சு எப்படி எல்லாம் சித்திரவதை பண்ணா தெரியுமா? அவ என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா அத்தை. என்ன மட்டும் இல்ல, உங்க எல்லாரையும் தான். யார் செஞ்ச புண்ணியமோ எங்களுக்கு உயிரோட கிடைச்சிருக்க. நீ இல்லாம விஸ்வாவும் குழந்தையும் எவ்வளவு தவிச்சு போயிட்டாங்க தெரியுமா? இத பாரு, உனக்கு இனிமே எந்த கஷ்டமும் வராது. அத்தை, நான் பாத்துக்கிறேன், உன்னை நான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல அத்தை, செத்து போன அந்த சாந்தினி பேர்ல என்ன துபாய்க்கு அனுப்புறதுக்கு பிளான் பண்ணாங்க. உங்ககிட்ட இருந்து என்ன நிரந்தரமா பிரிக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க. நான் சந்தேகப்பட்ட மாதிரி அந்த அகிலா என்னென்ன வேலை பண்ணிருக்க பாத்தியா? நல்ல வேலை, எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. இது போதுமா? இனிமே நாங்க அவளை பாத்துக்கிறோம். நீ எதுக்கும் கவலைப்படாத, கவலைப்படாத. போ. எக்ஸ்கியூஸ் மீ, என் பேர் விஸ்வா. நீங்க என்கிட்ட தான் போன்ல பேசுனீங்க. நந்தினியோட ஹஸ்பண்ட் நான் தான். ஆமா மேடம், இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட். இது எல்லாத்துக்கும் மொத்த காரணம் அகிலான்றது ஒரே ஒரு பொண்ணு தான். லீகலா நீங்க கண்டிப்பா அவன் மேல ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். அப்டக்ஷன், ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட், ஹாரஸ்மெண்ட், டார்ச்சர், அட்டெம்ப்ட் மர்டர், இத்தனை செக்ஷன்ல நீங்க அவன் மேல ஆக்ஷன் எடுக்கலாம். எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கா தெரியுமா அவளை? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். முதல்ல உங்களுக்கு உங்க ஒய்ஃப் கிடைச்சிட்டாங்கன்னு எழுதி கையெழுத்து போட்டு கிளம்புங்க. நீயும் கையெழுத்து போடுமா? ஓகே, சரி சார், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கிளம்புங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். வரமா? ஏங்க, என் பொண்ணை எங்க கூட்டிட்டு போறீங்க? யார் சார் நீங்க? சார், இது யார் உங்க பொண்ணு? நீங்க என்ன பேசுறீங்கன்னு புரியல. இது என் ஒய்ஃப். சாந்தினி, என்னவா பாத்துட்டு இருக்க?
நாங்க தான் உங்க அப்பா அம்மான்னு எடுத்து சொல்லுமா. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது என் ஒய்ஃப் நந்தினி, உங்க பொண்ணு இல்ல. பொய் சொல்லாதீங்க சார். என் பொண்ணுக்கு ஏதோ மந்திரம் போட்டு மயக்கி கூட்டிட்டு போயிடலான்னு பாக்குறீங்களா? ஹலோ, நீங்க இத என்ன பேசுறீங்க? பாருங்கம்மா, நாங்க எதுக்கு உங்க பொண்ணை மயக்கி கூட்டிட்டு போகணும்? மேடம், எங்களுக்கு சொந்த ஊரு மானாமதுரை. இவ எங்களுக்கு ஒரே பொண்ணு, பேர் சாந்தினி. இவ படிச்சிருக்கிறதுனால எங்க குடும்ப கஷ்டத்துக்காக இவளை துபாய்க்கு அனுப்ப ஏற்பாடு பண்ணோம். கஷ்டப்பட்டு பணத்தை கட்டோம். ஆனா இவளை காணோன்னு துபாய்க்கு அனுப்புற ஏஜென்ட் எங்களுக்கு ஃபோன் பண்ணாரு. இவளை தேடிதான் நாங்க இங்க வந்தோம். இவர் என்னடானா என் பொண்ணு அவரு பொண்டாட்டின்னு சொல்றாரு. அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல மேடம். நீங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்றீங்க. ஆனா இந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்கே, பாக்குறீங்கல்ல? மேடம், இங்க பாருங்க. இது எங்க பொண்ணு சாந்தினியோட போட்டோ, ஐடி ப்ரூஃப், இந்தாங்க எல்லாமே இதுல இருக்கு. நீங்களே பாருங்க. எங்க பொண்ணுன்றதுக்கு ஆதாரம். ஐயோ, என்ன சார் இது? நீங்க உங்க ஒய்ஃப்னு சொல்றீங்க, இவரு அவங்க பொண்ணுன்னு சொல்றாரு. நான் எதை நம்புறது? உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன், அவங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்றேன். நந்தினி, நீயே சொல்லு. ஆமா, நான் சொல்றது உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா இத சொன்னாதான் நான் உங்களை நம்ப வைக்க முடியும். எனக்கு வேற வழி தெரியல. உங்க பொண்ணு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. என் பொண்ணுக்கு என்ன ஆச்சு? என்னது, என் பொண்ணு ஆக்சிடென்ட்ல செத்துட்டாளா? ஆமாங்க, நானே நேர்ல பார்த்தேன். நானும் உங்க பொண்ணும் உருவத்துல ஒத்துமையா இருக்கிறதுனால உங்களுக்கு குழப்பம் வந்திருக்கு. எனக்கும் இதனால நிறைய பிரச்சனைங்க வந்திருக்கு. புரோக்கர்னா இப்படித்தான் வண்டி பார்ப்பாங்களோ? நீ பார்ட்டியா புரோக்கரா? சார், ரொம்ப ராசியான கார் சார். கார் வேலையை விட உன்னுடைய கமிஷன் ஜாஸ்தியா இருக்கும் போல் இருக்க. புரோக்கர் வேலையிலிருந்து உன்னை நான் டிஸ்மிஸ் பண்றேன். நான் கொடுக்கிற ரேட்டை உலகத்தில் யாருமே கொடுத்ததில்ல சார். நீ ஒன்றும் பார்க்க வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன். உன்னுடைய நேரத்துக்கு நன்றி. செட்டுக்கு எடுத்துட்டு போய் காரை வைப்பியா? இதை என்ன நம்ப சொல்றேன். என் பொண்டாட்டிக்கிட்ட உனக்கு ஒரு கப்பு காப்பி வாங்கி தரேன். அதுக்கப்புறம் நீ யாருகிட்டையும் புரோக்கரேஜே வாங்க முடியாது. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். நீங்க என்ன பார்த்து உங்க பொண்ணுன்னு சொன்னது தப்பே கிடையாது. அதுக்கு காரணம் நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறது தான். என்னம்மா சொல்ற? என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுமா? நந்தினி, 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 நந்தினி. அப்ப எங்க பொண்ணு செத்து போயிட்டாளா? எங்களை விட்டு போயிட்டாளா? ஐயோ, என்னங்க இது? துபாய்க்கு போய் சம்பாரிச்சு நம்ம குடும்ப பிரச்சனை தீர்க்க வந்தா அநியாயமா நம்மளை விட்டு போயிட்டாளுங்க. இனிமே நான் யாருங்க சாந்தினியை கூப்பிடுவேன்? தயவு செய்து அழாதீங்கம்மா சார், கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க சார். பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், ப்ளீஸ். இங்க பாருங்க, உங்க பொண்ணு உயிரோடு இல்லைங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப துக்கமான விஷயம் தான், இல்லைன்னு சொல்லலை நான். வி ஆல் ஃபீல் சாரி ஃபார் தட் சார். பட் இது ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட், நடந்திருக்க வேண்டாம். பட் யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது சார், டெஸ்டினி. இன்ஃபேக்ட் எங்களால் கூட சாரி அப்படின்னு சொல்லி ஒரு கண்டலன்ஸ் தெரிவிக்க முடியுமே தவிர அதை தாண்டி யாராலையும் எந்த ஆறுதலும் சொல்ல முடியாது சார் உங்களுக்கு. இன்ஃபேக்ட் உங்க பொண்ணுக்கு நடந்த இந்த ஆக்சிடென்ட்டால எங்க ஃபேமிலியில எவ்வளவு கஷ்டங்களை நாங்க அனுபவிச்சோன்னு எங்களுக்கு தான் சார் தெரியும். செத்து போனது என் பொண்டாட்டி தான் நினைச்சுக்கிட்டு உயிரோடு இருக்கும் போதே இந்த கையால் அவளுக்கு கொல்லி போட்டிருக்கேன் சார். நான் இத்தனை நாள் அவளை பிரிஞ்சிருந்திருக்கேன் சார். பட் அது எதுவுமே உங்க பொண்ணை நீங்க இழந்த சோகத்துக்கு
ஈடு ஆகவே முடியாது. யாரை வேணா இழக்கலாம், ஆனா நமக்கு பிறந்த குழந்தைய நம்ம லூஸ் பண்றதுங்கிறது சத்தியமா உலகத்துல எதுவுமே அதுக்கு ஈடு இல்லை. பெரிய சோகம். எங்களால வருத்தப்பட மட்டும்தான் முடியும் இந்த நிலைமையில. வி ரியலி சாரி அபவுட் இட் சார். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு இதுல சந்தேகம் இருந்தாலோ இல்ல நாங்க பொய் சொல்றோம் நீங்க நினைச்சாலோ ப்ளீஸ் தயவுசெய்து எங்க கூட எங்க வீட்டுக்கு வாங்க சார். இது உங்க பொண்ணுன்னு நீங்க ப்ரூவ் பண்றதுக்கு 10 ப்ரூஃப் வச்சிருக்கீங்கன்னா இது என் பொண்டாட்டி தான் ப்ரூவ் பண்றதுக்கு 10,000 ப்ரூஃப் என்னால காட்ட முடியும் சார். ஆனா அதை நான் செய்ய விரும்பல சார். ஏன்னா அதை நான் செய்யும் போது மேல மேல உங்க பொண்ணு உயிரோட இல்லைங்கிற உண்மை உங்களுக்கு புரியும் சார். அதை நானே செஞ்சு மேல மேல உங்களை வேதனைப்படுத்த விரும்பல சார். நான் அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு எங்களை நம்புங்க சார். உங்ககிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார் இந்த விஷயத்துல. சத்தியமா இவன் பொண்டாட்டி தான். உங்க பொண்ணு பொறுத்த வரைக்கும் யூ ரியலி சாரி சார். வேற ஒன்றும் சொல்ல தெரியல எங்களுக்கு. போதும் தம்பி, நாங்க தான் உங்களை தப்பா நினைச்சிட்டோம். தம்பி, இந்த உலகத்துல எங்களுக்குன்னு யாருமே இல்லை. இந்த உண்மை எங்களுக்கு புரியவே ஒரு ஜென்மம் தேவைப்படும். மன்னிச்சிடுங்க தம்பி. நாங்க வரோம் தம்பி. வரோம் மேடம். போயிட்டு வாங்க. போமா. சாரி அபவுட் திஸ் கமோஷன் மேம். ரொம்ப தேங்க்ஸ். வரோம். சரி, போயிட்டு வாங்க. தேங்க்யூ மேடம். நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது நடக்க போற இந்த கல்யாணம் ரொம்ப விசித்திரமாகவும் வினோதமாகவும் இருக்கு. நானும் என்னுடைய அனுபவத்துல எவ்வளவோ பேருக்கு முகூர்த்த தேதி குறிச்சு கொடுத்துருக்கு, விவாகமும் நடத்தி வச்சிருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு குழப்பமான கல்யாணத்தை நான் பார்த்ததே இல்லம்மா. எந்த மாப்பிள்ளையை பிரியா கட்டிக்குவான்னு கணிக்கிறதே ஜோசிய கலைக்கு பெரிய சவாலா இருக்குமா. நீங்க ஜாதக பொருத்தம் பார்த்தீங்க, பரிகாரமும் பண்ணிட்டீங்க. இதுக்கு மேல இந்த விஷயத்துல பிரியா யாரை கட்டிக்குவான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, பிரசன்னம் பார்க்கறது. அதை செஞ்சு பார்த்துடலாமா? நீங்க எதை வேணும்னாலும் செய்யுங்க. எனக்கு எப்படியாவது என் மகன் பிரியாவை கட்டிக்கணும், அதாங்க முக்கியம். நான் மொத்தமா 3 முறை சோழியை உருட்டுவேன். இதுல 2 தடவை ஒத்தப்பட வந்தா உங்க பையன் பிரியா கழுத்துல தாலியை கட்டுவான். அதே மாதிரி 2 தடவை ரெட்டப்பட வந்ததுன்னா அந்த அருண் பையன் தான் பிரியா கழுத்துல தாலி கட்டுவான். இதுக்கு சம்மதம்னா நான் சோழியை உருட்டுறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா. ஒத்தப்பட நம்பர் உங்க பையனுக்கு, ரெட்டப்பட நம்பர் அந்த அருண் பையனுக்கு. சோழியை உருட்டணுமா? எங்களுக்கு சம்மதம். சோழியை உருட்டுங்க. எட்டு ரெட்டப்படமா அந்த அருணுக்கு சாதகமா சோழி விழுந்திருக்கு. முதல் தடவை அருணுக்கு சாதகமா விழுந்துருச்சு. இப்ப 2வது தடவை உருட்ட போறேன். உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கோங்கம்மா. கடவுளே, என் பையனுக்கு சோழி விழணும், என் பையனுக்கு சோழி விழணும். மூணு விழுந்திருக்கு. ஒத்தப்பட உங்க பையனுக்கு சாதகமா சோழி விழுந்திருக்கு. மூணாவது தடவை சோழியை உருட்ட போறேன். இதுதான் பிரியா யாருக்கு கழுத்தை நீட்டுவான்னு முடிவு பண்ணோம். சோழியை உருட்டட்டுமா?
உங்க பையனுக்கு சாதகமா விழணும்னு உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கங்க. வேண்டாம். சோழியை உருட்ட வேண்டாம், நிறுத்துங்க. எனக்கும் பிரியாவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை ஒரு சோழி தீர்மானிக்க வேண்டாம். நான் அவளை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன், அவளை என்ன உயிருக்கு உயிரா நேசிக்கிறா. எங்க காதல ஒரு சோழியால உரசி பார்க்க வேண்டாம். அம்மா வாமா போலாம். டேய் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. என் பையன் வேண்டான்னு சொல்லிட்டான். வா. வா. அம்மா நந்தினி, ஒரு நிமிஷம் இரு. உனக்கு ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷமா. மா, ஆ, ஆர்த்தி மட்டும் பத்தாது, திருஷ்டி கழிக்கணும். நீ சொல்றதும் சரிதான். ரெண்டத்தையும் கொண்டு வரேன். விஸ்வா, இந்த நிமிஷத்தோட எல்லா திஷ்டியும் போயிடும். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா குடும்பத்தை நடத்தணும். இதுல 3 தடவை துப்பு. விஸ்வா, நீ வலது கால எடுத்து வச்சு உள்ள போமா. போ. உள்ள போ. என்ன சொல்றதுன்னு தெரியல. என்ன சொன்னாலுமே அது கம்மியா தான் இருக்கும். சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா அது சாதாரணமா இருக்கும். நீ இல்லாம சாப்பிட முடியல, தூங்க முடியல, நான் ரொம்ப வேதனைப்படுறேன், இதெல்லாம் ரொம்ப கிளிஷேடா இருக்கும். நீ போனதுல இருந்து ஒவ்வொரு செகண்டும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், என்னென்ன பெயின் அனுபவிச்சேன்னு நான் உனக்கு சொல்ல போறது இல்லை. ஏன் சொல்லணும்? உனக்கு தெரியும், தெரியணும். அதானடா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங். அப்படித்தானே இருந்தோம். இது வரைக்கும் எப்படியோ, இனிமேல் நீயும் நானும் வாழ போற லைஃப் இந்த உலகத்துல யாருமே வாழ்ந்திருக்க கூடாது, யாரும் நினைச்சு கூட பார்த்திருக்க கூடாது. ப்ராமிஸ். கண்டிப்பாங்க, நீங்க நினைச்ச மாதிரியே வாழலாம். அழக்கூடாது. இனி நாம எதுக்கும் அழவும் கூடாது, வருத்தப்படவும் கூடாது. ஏன் நாம எதுக்கு வருத்தப்படணும்? நீ உயிரோடு இருக்கும் போதே உன்னை பதுக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட மனசு கூசாம நான் உன்னை கொல்லி போடுற வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தாலே அவ வருத்தப்பட்டாளா? வயசானவங்கன்னு பார்க்காம எங்க அம்மாவை மண்டையில் அடிச்சு பணத்தை புதைக்கிற மாதிரி புதைச்சாலே அப்போ வருத்தப்பட்டாளா? உலகத்தில் உள்ள அத்தனை அநியாயத்தையும் அயோக்கியத்தனத்தையும் பண்ணிட்டு அவ வருத்தப்படாம அழாம கொஞ்சம் கூட மனசு கூசாம இந்த வீட்டில் டிராமா ஆடிக்கிட்டு நடமாடிக்கிட்டு இருக்கா. நாம எதுக்கு வருத்தப்படணும்? எத்தனை நாள் வேஸ்டா போச்சு நம்ம லைஃப்ல. விஸ்வா, இப்பதான் நந்தினி வீட்டுக்கே வந்திருக்கா. வந்தது வராதமா எதுக்கு அந்த கழுதையை பத்தி பேசுற? பழசெல்லாம் எதுக்கு நீ ஞாபகப்படுத்திட்டு இருக்க? நந்தினி, இருமா, உனக்கு தண்ணி கொண்டு வர. தண்ணி குடி. அத்தை, நான் இந்த வீட்ல இல்லாம உங்களையும் விஸ்வாவையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. இனிமே உங்களையும்
விஸ்வாவையும் விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். எந்த கஷ்டத்தையும் தர மாட்டேன் அத்தை. ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நமக்கு ஏதோ போராத காலம். அதான் நீ வந்துட்டல்ல, இனிமே எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கும். நந்தினி, நந்தினி, அம்மா எப்படி இருக்க? உன்னை மறுபடியும் உயிரோட பாப்போன்னு நான் நினைக்கவே இல்லம்மா. நீ உயிரோட இருக்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷம். எங்க எல்லாருக்கும் சந்தோஷமா, எங்களுக்கு இது போதுமா? அம்மா நீ எப்படிமா இருக்க? ரேவதி எப்படி இருக்கா? அக்கா, சுந்தர் மாமா, அப்பா எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாருமே நல்லா இருக்காங்கம்மா. சரிம்மா, பிரியாவோட கல்யாண வேலைலாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? எல்லாம் நல்லபடியா நடந்துகிட்டு இருக்குமா. நீ இல்லைங்கிற ஒரே ஒரு குறை தான் இருந்துச்சு. இப்ப அதுவும் தீந்து போச்சுமா. அம்மா நந்தினி, நீ சொன்ன மாதிரியே பிரியா கல்யாணத்துக்கு செய்ய வேண்டிய எல்லா சீரையுமே மாப்பிள்ளையே உன் இடத்துல இருந்து செஞ்சுட்டாருமா. தேங்க்ஸ் விஸ்வா. அப்புறம் வெறுமன தேங்க்ஸ் சொன்னா எப்படி? இப்படி கை கூப்பி நன்றி எல்லாம் சொல்ல வேண்டாமா? தேங்க்ஸா? நம்ம ஃபேமிலிக்குள்ள என் இடத்துல இருந்து நீ செய்யறதுக்கும் உன் இடத்துல இருந்து நான் செய்யறதுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருந்தோம்னா வாழ்க்கை பூரா அது ஒண்ணுதான் சொல்லிட்டு இருப்போம். என் மருமகளுக்கு வாய்க்கு ருசியா சமைக்கிறேன். சம்மந்தி அம்மா நீங்களே இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. பேசிட்டு இருக்கேன். அம்மா, பிரியா கல்யாணத்துல அம்மா ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, நந்தினியா? ஆமா, நீங்க யாரு? என்ன தெரியல. இல்லங்க, எனக்கு தெரியல. யாருன்னு சொல்லுங்க. அகிலாடி. என்ன, என் பேரை உன்னால மறக்கவே முடியலல்ல? நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டியா? இங்க பாரு, இனிமே உன்னை விஸ்வா கூட சந்தோஷமா வாழ விட்டுருவேனா? இங்க பாருடி, நான் இந்த உலகத்துல எங்க இருந்தாலும் உன்னையும் விஸ்வாவையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நீ நிம்மதியாவே இருக்க முடியாது. கூடிய சீக்கிரம் உங்க வீட்டுக்கு நான் வருவேன். யாரும்மா ஃபோன்ல? ராங் நம்பர்.